கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, அநேக கிறிஸ்தவர்கள் கேட்கக்கூடிய கேள்வி தான் இது. மந்திரவாதிகிட்ட போகிறவனுக்கு வந்துட்டு எல்லா காரியங்களும் சீக்கிரம் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்குதே, கடவுள்கிட்ட வந்து எனக்கு ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு கேட்குறாங்க. அதை வந்து நீங்கள் ப்ராக்டிக்கலாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் வேதத்தில் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய சித்தத்தின்படி, அதாவது ஆண்டவருடைய சித்தத்தின்படி நீங்கள் கேட்டால் தான் அவர் வந்து உங்களுக்கு செவியை கொடுக்குறாரு. நீங்கள் தேவ சித்தத்துக்கு விரோதமாக கேட்குறீங்க அப்படின்னாக்கா ஆண்டவர் உங்களுக்கு செவி கொடுக்கவே மாட்டாருன்னு தான் சொல்கிறாரு. வேதத்தில் அதான் சொல்லுது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, மந்திரவாதிகிட்ட போகிறவன் வந்துட்டு கட்டாயமாக தேவ சித்தத்துக்காக போக மாட்டான். தன்னுடைய சுய இச்சை நிறைவேற்றுவதற்காக தான் போவான். அப்போது எப்படிப்பட்ட ஆளாக இருந்தாலும் ஒரு மந்திரவாதிகிட்ட போகிறான் அப்படின்னாக்கா, ஒன்று ஆண் பெண் வசியத்துக்கு போவாங்க, இல்லை பண வசியத்துக்கு போவாங்க, இல்லை இன்னொருத்தனுடைய குடும்பத்தை அழிக்கிறதும் நான் தான் பெரிய ஆள்னு காமிச்சிக்கிறதுக்கு போவாங்க. இந்த 3 விஷயத்துக்கு தான் மெயினாக போவாங்க. ஆனால் இப்போ மந்திரவாதிகிட்ட போனால் எப்படி நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஒரு வேளை நினைக்கலாம். நான் மந்திரவாதிகிட்ட போகிறேன், எனக்கு சூனியம் வச்சுட்டான், எனக்கு என் குடும்பத்துக்கு நடக்குது, ஏன் ஆண்டவரால் காப்பாற்ற முடியலையா அப்படின்லாம் நிறைய பேர் கேட்குறீங்க. அதுவும் சும்மா நடக்கக்கூடிய காரியம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு மந்திரவாதி வந்துட்டு என்ன பண்ணுவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, மெயினாக வந்துட்டு ஒரு மாந்திரிகத்துக்கு ஃபீல்டுக்குள்ளே இறங்குறதுக்கு முன்னாடி 48 நாள் வந்து ஒரு அவனுக்கு தெய்வம்னு சொல்லக்கூடிய ஒரு பிசாசை எடுத்து என்ன பண்ணுறான், சித்தி பண்ணுறான். என்னென்னா, நேரத்துக்கு அந்த தெய்வத்துக்கு அவனுடைய அந்த பிசாசுக்கு வந்து படையல் போட்டு அதனுடைய மந்திரத்தை சொல்லி 48 நாளில் 1,08,000 முறைக்கு மேலே சொல்லி அந்த தெய்வத்தை சித்தி பண்ணுறான். அப்போது இவன் வந்துட்டு அவ்வளோ உழைப்பு போட்டு தான் அவன் வந்து அந்த ஒரு சக்தியை எடுக்கிறான். ஒரு பிசாசினுடைய சக்தியோ ஒரு எக்ஸ்டர்னல் பவரோ ஒரு ஆவியவோ கூப்பிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அதுக்கு ஒரு பலி கொடுப்பாங்க. நான் உனக்கு இதை கொடுக்குறேன், நீ எனக்கு இந்த காரியத்தை செஞ்சு கொடு அப்படின்னு தான் ஒரு மந்திரவாதி கேட்பான். அது நீங்கள் ஒரு 3வது ஆளாக அந்த மந்திரவாதிகிட்ட போகும்போது உங்கள்கிட்ட பணத்தை வாங்கி அந்த பணத்தில் தான் அந்த ஆவிக்கோ அந்த பிசாசுக்கோ வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, படையல் கொடுத்து பலி கொடுத்து உங்களுக்கான காரியத்தை நடத்துவாங்க. ஆனால் வந்துட்டு இந்த காரியம் வந்துட்டு நம்ம ஆண்டவர்கிட்ட அது நடக்காது. அது வந்து ஒரு கூலி ஆள்கிட்ட போகிற மாதிரி, நான் உனக்கு இவ்வளோ பணம் கொடுக்குறேன், இந்த ஆளை முடிச்சு கொடு அப்படின்ற எப்படி வந்துட்டு இங்கே ரவுடிஸ்ட்டை கேட்குறாங்களோ அந்த மாதிரி இவங்க வந்துட்டு அந்த மாதிரி ஆவிகள்கிட்ட கேட்குறவர்கள் தான் மந்திரவாதிகள். அப்போது இந்த மந்திரவாதிகிட்ட போனால் வேலை நடக்குது, கடவுள்கிட்ட வந்தால் வேலை நடக்கலை அப்படிங்கிறத நீங்கள் கேட்குறதுக்கு முன்பாக ஒரு மந்திரவாதியினுடைய வாழ்க்கையில் அவன் எப்படி அந்த மந்திரவாதி அந்த ஸ்டேஜுக்கு வந்தான் அப்படிங்கிறத நீங்கள் முதலாவதாக பார்க்கணும். காலையில் ஒரு சில அவங்களுடைய அந்த ஆவிகளுக்கு வந்துட்டு காலையில் 6 மணிக்கு நீங்கள் படையல் வைக்கணும். நீங்கள் வைக்கலை அப்படின்னாக்கா உங்களுக்கு அந்த ஆவி மூலமாக அடி விழும். இல்லை சிலருக்கு வந்து நைட்டு 12 மணிக்கு மயானத்தில் ஒரு அமாவாசைக்கும் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் அவங்க மயானத்தில் போய் உட்காந்து பூஜை பண்ணணும். பண்ணாட்டி குடும்பத்தில் இழவு விழும். இந்த ரிஸ்கெல்லாம் எடுத்து தான் அவன் வந்து ஒரு மந்திரவாதி வந்துட்டு அவன் ஒரு பெரிய இவ்வளோ ஒரு லெவலுக்கு மந்திரவாதியாக வரான். சும்மா ஒன்றும் யாரும் அந்த லெவலுக்கும் அங்கேயும் வரது கிடையாது. ஆனால் தேவன் என்ன சொல்கிறாரு, அவர் தேவனுடைய கற்பனைகள் எல்லாத்தோட லகுவாக இருக்கக்கூடிய கற்பனைகள் தான். நம்ம ஏற்கனவே ஒரு சில வீடியோஸில் முன்னாடி பார்த்துருக்கோம். அதாவது பரிசேயனுடைய நீதியை பார்க்கிலும் உங்களுடைய நீதி அதிகமாக இல்லாட்டி நீங்கள் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே வரமாட்டீங்க அப்படிங்கிறத ஆண்டவர் தெளிவாக சொல்கிறாரு. அப்போது பரிசேயனுடைய நீதி என்னன்னு பார்த்தோன்னா, முதலாவதாக பரிசேயன் வந்து வாரத்துக்கு 2 நாள் உபவாசம் பண்ணுறேன் அப்படிங்கிறான். அப்போது நீங்கள் வந்து குறைஞ்சது வாரத்துக்கு 3 நாள் உபவாசம் பண்ணுறீங்களா? அந்த பரிசேயனுடைய நீதியை பார்க்கலாம் உங்களுடைய நீதி அதிகமாக இருக்குதா அப்படின்னு நல்லா யோசித்து பாருங்கள். ரெண்டாவது, ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது அதிகாலைனா ஒரு காலையில் 3 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே தான் அதிகாலை நேரம் அப்படி வரும். அந்த நேரத்துக்குள்ளே நீங்கள் தினமும் எழுந்து ஆண்டவரை தேடுறீங்களா அப்படிங்கிறத நீங்கள் சிந்தித்து பாருங்கள். மூன்றாவது, அதாவது நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து 1 மணி நேரமாவது ஜெபிக்கக்கூடாதான்னு அவருடைய சீஷர்களை பார்த்து கேட்குறாரு ஆண்டவர். அப்போது நீங்கள் குறைஞ்சது 1 மணி நேரமாவது இந்த சோதனைக்குட்படாதபடிக்கு நீங்கள் ஜெபிக்கிறீங்களா? இதெல்லாம் நீங்கள் பண்ண மாட்டேன், நான் வேலைக்கு போயிட்டு வருவேன், தூங்குவேன், பைபிள் வாசிக்க மாட்டேன், இந்த ஆண்டவரை தேட மாட்டேன், ஆனால் ஆண்டவர் மட்டும் எனக்கு பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறதுல 1% நியாயமும் கிடையாது. நீங்கள் இதெல்லாம் வேணாம், இல்லை நான் மந்திரவாதிகிட்ட தான் போவேன்னா நீங்கள் அங்கே போங்க. நீங்கள் ஒரு நாள் அந்த மந்திரவாதியுடைய லைஃப் ஸ்டைல் வாழுங்க. உங்களால் முடியுதா பாருங்கள். நீங்கள் கட்டாயமாக அந்த ஆவிக்கிட்ட அடி வாங்கிட்டு தான் திருப்பி வருவீங்க. ஆனால் நீங்கள் ஆண்டவர்கிட்ட இருக்கும்போது ஆண்டவர் வந்து தண்டிக்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு தெனாவட்டா போகுது. ஆனால் வசனம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 130 சங்கீதம் 4 வசனத்தில் உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு அப்படின்னு சொல்லுது. அப்போது ஆண்டவர் மன்னிக்கிறாரு. இப்போ நீ வந்து வேதத்தை வாசிக்கல, ஆண்டவரோட டைம் செலவு பண்ணல அப்படின்றது ஆண்டவர் மன்னிக்கிறாருன்னா, நீ இன்னும் அதிகமாக ஆண்டவர்கிட்ட பயப்படணும். ஆண்டவருக்கு பயப்படுற பயம் உங்களுடைய வாழ்க்கையில் அதிகமாக வரணுன்றதுக்கு தான் ஆண்டவர் வந்து அப்படி விடுறாரு. இதே இது நீ வந்து ஒரு ஆவி கூடயோ இல்லை ஒரு பிசாசு கூடயோ நீ ஒரு கனெக்ஷனில் இருந்துட்டு நேரத்துக்கு நீ படையல் போடல, நேரத்துக்கு நீ அதோடைய மந்திரத்தை உட்காந்து சொல்லனா உங்கள் குடும்பத்தில் அடி பயங்கரமாக விழும். ஃபைனான்ஷியலாக உங்களுக்கு அடி விழும், இளவு வரைக்கும் விழும். நீங்கள் அதனால் வந்துட்டு மந்திரவாதிகிட்ட போனால் நடக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு கிறிஸ்தவர்களாக இருந்து நீங்கள் இந்த வார்த்தை உங்கள் வாயிலிருந்து வரவே கூடாது. ஆண்டவரை நீங்கள் ஒழுங்காக தேடினீங்களா அப்படிங்கிறத முதல்ல தெளிவுபடுத்திட்டு, அப்படி இல்லைன்னா தேடி பாருங்கள். ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆண்டவர் வந்து அவர் தேடுகிறவர்களை கைவிடுகிறவர் அல்ல.
அப்போது நீங்கள் அந்த தேடினீங்கன்னா அந்த எவ்வளோ உலகத்தில் இருக்க எல்லா மந்திரவாதியும் சேர்ந்து உங்களுக்கு விரோதமாக நின்னாலும் இந்த ஆண்டவர் இறங்குனா சத்துருக்கள் சிதறுண்டு போவார்கள். அதுதான் வசனம் சொல்லுது. அதனால் யோசித்து ஆண்டவரை தேடுகிறதுக்கான வழியை பார்ப்போம். மற்ற அந்நிய தேவர்களை தேடி போக வேண்டாம். இதுதான் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுக்குற கற்பனை. அவருடைய கற்பனைகள் லெகுவானவைகள். பரிஸ்தாவில் நிறைந்து ஜெபிப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.